ரஷ்யா சீனாவெல்லாம் சும்மா, அமெரிக்காவையே மிரட்டும் லிட்டில் பாய் என்னங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அமெரிக்கா மீது போர் தொடக்க தயார் அப்படின்னு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சொல்லியிருக்காரு. இதில் விபரீதம் என்ன அப்படின்னா, அணு ஆயுத போர் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பது தான் விபரீதமாக இருக்கு. வடகொரியாவின் 76வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று பேசிய கிம் ஜாங் உன், அமெரிக்காவுடன் எந்த நேரத்திலும் போர் நடக்கலாம், அதற்கு அணு ஆயுதங்கள் அதிக அளவில் தேவைப்படும், அதனால அணு ஆயுத உற்பத்தியில் அதிகரிக்கணும் அப்படின்னு அவர் மனம் போன போக்கில் பேசியிருப்பது உலக நாடுகளே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. முதலாம் உலகப் போர் தொடங்கி 1914ஆம் ஆண்டுக்கு முன் இங்கிலாந்து, ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, பிரான்ஸ், நார்வே போன்ற நாடுகள் உலக நாடுகளை ஆக்கிரமித்து கொண்டிருந்துச்சு. அந்த தருணத்தில் 1910ஆம் ஆண்டு கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய கொரிய தீபகற்பத்தை ஜப்பான் கைப்பற்றியது. அப்புறம் உலக நாடுகளை பங்கு போட்டு கொள்ள நடைபெற்ற முதலாம் உலகப் போரின் முடிவில் கொரிய தீபகற்பம் ஜப்பானின் வசமானது. இந்நிலையில சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வளர வளர அதன் தாக்கம் சீன வம்ச வழியை சேர்ந்த கொரியாவிலும் ஏற்பட்டது. கிம் இல் சுங் தலைமையில் கொரியாவில் விடுதலை போராட்டம் வெடித்தது. இரண்டாம் உலகப் போர் முடிவடையும் காலகட்டத்தில், அதாவது 1945ஆம் ஆண்டு, கொரியாவின் வடபகுதியை சோவியத் யூனியன் ஆதரவுடன் கிம் இல் சுங் கைப்பற்றி அந்த பகுதியை சோசலிச நாடாக அறிவித்தார். தென்கொரிய பகுதியில் இவர்களுக்கு செல்வாக்கு இல்லாமல் இருந்த காரணத்தால் 1950ஆம் ஆண்டு திடீரென்று தாக்குதல் நடத்தியது. உடனே அமெரிக்கா நேரடியாக தலையிடாமல் ஐநா மூலமாக பன்னாட்டு படை என்கிற பெயரில் தலையிட்டாங்க. 3 லட்சம் பேரை கொண்ட ஐநாவின் பன்னாட்டு படை உருவானது. இதில் 2.60 லட்சம் பேர் அமெரிக்கர்கள் தான். 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தென்கொரியாவை தனியாக பிரித்து அதை தனி நாடாக அறிவித்தது. அங்கே சோசலிசம் பரவ விடாமல் தடுத்தது. அதனால சோசலிச நாடான வடகொரியாவில் கிம் இல் சங்கை தெய்வத்திற்கு இணையாக வைத்து கொண்டாடும் நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டது. அவருக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்கிற திட்டமிட்டு பிரச்சாரம் நடத்தப்பட்டது. அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டுமானால் கிம் இல் சுங் தலைமையின் கீழ் மக்களை இப்படி திரட்டி வைப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கம்யூனிஸ்ட் கட்சியும் கூறியதுதான் வேடிக்கை. இதுவே குடும்ப சர்வாதிகாரத்தை நோக்கி வடகொரியாவை இழுத்துச் சென்றது. சோவியத் யூனியன் விழுந்த போதும் வடகொரியா சீனாவின் ஆதரவுடன் இரும்பு கரத்துடன் செயல்பட்டதால் கிம் இல் சுங் வம்சத்தின் ஆட்சி வீழ்த்த முடியலை. இல் சுங்கிற்கு பின்வந்த அவரது மகன் கிம் ஜாங் இல் சர்வாதிகாரத்தை மேலும் வலுப்படுத்தினார். தன்னை எதிர்க்கிறார்கள் என்கிற சிறிய சந்தேகம் வந்தால் கூட அவர்களை ஒழித்து கட்டும் வேலையை ஆரம்பித்தார். அவரது மறைவுக்கு பின் வந்த கிம் ஜாங் உன் வீடுகள் தோறும் தங்கள் குடும்ப படங்களை மக்கள் வைக்க வேண்டும், கிம் குடும்பத்திற்கு காட்டப்படும் விசுவாசமே தேசபக்தி என்று கற்பித்தாங்க. பள்ளி பாடங்களிலும் அதையே நிலைநாட்டினாங்க. கிம் வருகிறார் என்றால் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை, அவர்கள் கொடியசைத்து வாழ்த்து பாடி அவரை வரவேற்க வேண்டும். கிம் குடும்ப புகைப்படங்களை யாராவது சேதப்படுத்தினாலோ அல்லது கிழித்த புகைப்படங்களை வைத்திருந்தாலோ மரண தண்டனை தான் விதிக்கப்படும். இந்த நிலையில அமெரிக்காவை காட்டி அச்சுறுத்தியே மக்கள் வாழ்வாதாரத்தை விட இராணுவ வலிமையே முக்கியம் என்பது கற்பித்து ஏராளமான ஏவுகணை சோதனைகள் மேற்கொண்டு வராங்க அந்த நாடு. உச்சகட்டமாக இப்போ அமெரிக்கா மீது அணு ஆயுத போர் நடத்த தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிம் ஜாங் உன். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது அமெரிக்கா தான் நினைத்த நாடுகளில் எல்லாம் ஆட்சி கவிழ்ப்பு, இராணுவ ஆட்சி என்றெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தி வரும் நிலையில ஒரு குட்டி தீபகற்பமான வடகொரியாவை அசைக்கவே முடியாது ஏன் என்கிற கேள்வி எழுந்திருக்கு. வடகொரியாவால் சிஐஏவினுடைய பாட்ஷா பலிக்கவில்லை வடகொரியாவில், அல்லது வடகொரியா மக்கள் கிம் குடும்பத்தை விட்டு விலகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்களா? அப்படி இல்லைனா அமெரிக்காவே எதிரிகள் இருக்கும் வரைதான் தங்களின் மேலாதிக்கத்திற்கு உலக அரங்கில் மரியாதை இருக்கும் என்று நினைத்து திட்டமிட்டே வடகொரியாவை செல்லமாக தான் மிரட்டுகிறதா? தென்கொரியாவை தனது பிடியில் வைத்து கொள்ள வேண்டுமானால் வடகொரியாவின் மிரட்டல் இருக்க வேண்டியது அவசியம் என்று கருதுகிறதா? வடகொரியாவின் மிரட்டல் மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய போலி சகிப்புத்தன்மையும் கூட மர்மமாகவே இருக்கிறது தான் சொல்லணும். லிட்டில் பாய் என்றால் சின்ன பையன் என்று பொருள். ஜப்பானின் ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டுவுக்கு லிட்டில் பாய் அப்படின்னு அமெரிக்கா பெயர் சூட்டினாங்க.
இப்போ வடகொரியாவின் லிட்டில் பாய் அமெரிக்காவை மிரட்டுகிறார் என்பதுதான் வேடிக்கையா இருக்கு.